கிமு 520 வருடத்தில் ஜக்கேரியா தீர்க்கதரிசி 2 மர்மமான தரிசனங்களை பார்க்கிறார். இரண்டுமே நாம் இருக்கும் இந்நாட்களுக்கு தொடர்புடையது. முதல் தரிசனத்தில் ஒரு சிவப்பு குதிரையின் மீது மிருது செடிகளுக்கு மத்தியில் ஓர் மனிதனை பார்க்கிறார். அதைச் சுற்றி வெவ்வேறு வண்ணங்களை கொண்ட குதிரைகள் உள்ளன. குதிரைகள் போர்களை குறிக்கிறது. ஆனால் யாரோடு, எப்பொழுது? இரண்டாவது தரிசனம் 4 கொம்புகளையும் 4 கைவினைஞர்களையும் பார்க்கிறார். யார் இந்த கொம்புகள் மற்றும் கைவினைஞர்கள்? ஏன் 4 கொம்புகளை தாக்குகிறார்கள்? நாம் கடைசி நாட்களில்தான் இருக்கிறோம் என்பதை மறுபடியுமாக இந்த பதிவும் உறுதிப்படுத்தும். வெல்கம் பேக் டு தி புக் ஆஃப் ஜக்கேரியா. முதல் அதிகாரம் 2ஆம் பாகம், எபிசோட் நம்பர் 3. இன்று நாம் பார்க்க போவது முதல் அதிகாரத்தின் 7 முதல் 21 வசனங்கள். இந்த வசனங்களை 3 பிரிவுகளாக நான் பிரிக்கிறேன். 7 முதல் 12 வசனங்கள் பிரம்மாண்டமான, மர்மமான, அநேகருக்கு குழப்பமான ஒரு தரிசனம். இதன் விடை அநேகருக்கு வியப்பளிக்கும். அடுத்த பிரிவு 13 முதல் 17. புலம்பலோடு ஒரு கேள்வி. எருசலேமை கைவிட்டு விட்டீர்களா? அதற்கு யாவே மீண்டும் எழும் என்கிறார். அது கிமு 5ஆம் நூற்றாண்டில் முடிந்ததா அல்லது இனி நடக்கப் போகிறதா? மூன்றாவது 18 முதல் 21 வசனங்கள். இஸ்ரவேல் மக்களை துன்புறுத்தியவர்களுக்கு தண்டனை உண்டா இல்லையா? இதற்கு முந்தைய பதிவில் நாம் பார்த்தது தரியு அரசாண்ட 8ஆம் மாதம் 2ஆம் வருடம். அதுவே இன்றைக்கு பார்க்க போகிறது முதல் தரிசனம் 7வது வசனம். அதில் என்ன போட்டிருக்கு? 24ஆம் தேதி 11ஆம் மாதம் 520ஆம் வருடம், அதாவது செகண்ட் இயர் ஆஃப் டாரியஸ். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்களுடைய கேலண்டர் சிவில் கேலண்டர். அவங்க கிட்ட இன்னொரு கேலண்டர் இருக்குது, அது பிப்ளிக்கல் கேலண்டர். ஜக்கேரியா இங்கு எழுதியிருக்கிறது வேதாகமத்தின் கேலண்டர். நீங்கள் சிவில் கேலண்டரில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா ஷெபாத் என்ற மாதம் 5வது மாதமாக காட்டும். ஆனால் ஜக்கேரியா அங்கே எழுதியிருக்கிறது 11வது மாதம். இது நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்க. யாவே என்பது பழைய ஏற்பாட்டில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களில் அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தெளிவாக பார்க்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல வந்தது யாருங்க? அதனுடைய பதில் இதோ. எரேமியாவின் புத்தகம் முதல் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்பொழுது யாவே உடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு சில டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. நம்ம நேரடியா 8வது வசனத்துக்கு போயிடலாம் பாருங்க. யாவே தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். Then Yahweh sent forth his hand and touched my mouth. அவர் தன்னுடைய கரத்தை அனுப்பி எரேமியாவின் உதட்டை தொட்டு பரிசுத்தமாக்கப்பட்டது என்கிறார். இது பிசிக்கலா டச் பண்றதுங்க, ஒளி அல்ல. இது ஒரு நபர். பை தி வே, இது ஒன்றும் புதுசு கிடையாது. இன்னொரு முக்கியமான காரியம், சிலருக்கு இந்த பெயரில் இருக்கக்கூடிய குழப்பம் உண்டு. இவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த எல் அப்படின்னா என்ன, எலோஹா ஒருமையில் எழுதப்பட்ட பெயர்னா என்ன, எலோஹீம் ப்ளூரல் பன்மையில் எழுதப்பட்ட பெயர்னா என்ன, இதெல்லாம் டைட்டில், ஆவிக்குரிய ஜீவன்கள். அடுத்து பெயர் என்று வரும்பொழுது யா என்று சங்கீதக்காரர் அநேக இடத்தில் எழுதியிருப்பார். அப்படின்னா என்ன? யாவே, யோட் ஏ வா வே, 4 லெட்டர், டெட்ராகிராமட்டான். அப்படின்னா என்ன? இதை குறித்தெல்லாம் வேதாகமத்தின் மீது ஆர்வமுள்ளவர்கள் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கணும். அப்போதான் புரிய போகுது. இல்லைன்னா புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, இப்பொழுது நாம் வசனத்திற்குள் கடந்து செல்வோம். ஜக்கேரியாவின் புத்தகம் முதல் அதிகாரம் 7ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருடம் ஷெபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே யாவே உடைய வார்த்தை இதோவின் மகனான பெரக்கேயாவின் மகன் ஜக்கேரியா எனும் தீர்க்கதரிசிக்கு வந்ததுன்னு சொல்லலாம், இல்லை வந்தாருன்னு சொல்லலாம். இந்த தேதியை குறித்து ஏற்கனவே பார்த்து விட்டோம். அப்படி என்ன பிரம்மாண்டமான தரிசனம் இது? 8 முதல் 12 வசனங்களை படித்துவிட்டு இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இதோ, இன்று இரவிலே சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு மனிதனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார்.
அவருக்கு பின்னாலே சிவப்பு, கருஞ்சிவப்பு, வெண்மையான குதிரைகள் இருந்தன. 9ஆம் வசனம். அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னுடன் பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். 10ஆம் வசனம். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த மனிதன் மறுமொழியாக, இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க யாவே அனுப்பினவர்கள் என்றார். 11ஆம் வசனம். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற யாவேவுடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதியாக இருக்கிறது என்றார்கள். 12ஆம் வசனம். அப்பொழுது யாவேவுடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் யாவேவே, இந்த 70 வருடங்களாக நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூத பட்டணங்களின் மேலும் எதுவரை இறங்காதிருப்பீர் என்று சொன்னார். இப்போ ஜக்கேரியா கண்ட இந்த தீர்க்க தரிசனத்துல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து விடலாம். ஒன்று, ஆப்வியஸ்லி ஜக்கேரியா இருக்காரு. அதற்கடுத்து ஒரு மனிதன் சிவப்பு குதிரையின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். எங்க இருக்கிறாரா? மிருது செடிகள், மர்ட்டில் ட்ரீஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஒரு தூதன் இவரிடத்தில் பேசுகிறார். அந்த மிருது செடிகளுக்குள் நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு பின்னால் யார் இருக்கிறதுங்க? சிவப்பு குதிரை, அடுத்து ஸ்கார்லட் ரெட், மூன்றாவது வெள்ளை குதிரை. ஸோ இத்தனை பேர் இந்த சீன்ல இருக்கிறாங்க. இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய அர்த்தங்களை பார்க்கலாம். சிவப்பு என்பது போரை குறிப்பது. ஸோ இந்த மிருது செடிகளுக்குள் நின்று கொண்டிருப்பவர் அப்படின்னா போர் சம்பந்தப்பட்டது, இல்ல ரத்தம் சம்பந்தப்பட்டது. எங்க நின்று கொண்டிருக்கிறார்? பள்ளத்தாக்கிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அப்படின்ற ஒரு சங்கீதம் தான் நமக்கு நினைவுக்கு வரும். சரியா? அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு சிவப்பு குதிரை. ஒன்ஸ் அகெயின் அது போர் சம்பந்தப்பட்டது. ஸ்கார்லட் ரெட், இது சில டிரான்ஸ்லேஷன்ல கிரிம்சன் ரெட்னு போட்டிருக்கோம். இந்த கிரிம்சன் ரெட் என்பது நீங்க இந்த டேபர்னாக்கிலோ இல்ல தேவாலயத்திலேயோ பார்த்தீங்கன்னா, இந்த துண்டு பாவத்தை காண்பிப்பது போலவும், பிரதான ஆசாரியர் அவருடைய சடங்கெல்லாம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு கலர், ஸ்கார்லட் ரெட் வெள்ளை கலரா மாறிடும். பை த வே, ஒரு பியூட்டிஃபுல் சம்பவமும் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இறந்த பின்பு அந்த சடங்கின் பொழுது, அந்த 40 ஆண்டு காலம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் சொல்றேன், அதாவது 32 AD to 70, அந்த 40 ஆண்டு காலத்தில் இந்த கிரிம்சன் ரெட் பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் வைக்கும் பொழுது இது வெள்ளையாக மாற வேண்டும். காலங்காலமாக மாறியது. ஆனால் யூதர்களுடைய புத்தகத்திலேயே, ஐ திங்க் இன் மிஷ்னா ஆல்சோ, இந்த ரெட்டு கலர் வெள்ளை கலரா மாறவில்லை. அதாவது உன்னுடைய பலிகளை நான் ஏற்கவில்லை என்பதை குறிப்பது. அடுத்தது வெள்ளை குதிரை, சமாதானம் இல்ல பரிசுத்தம். சரிங்க, இந்த குதிரைகள் எல்லாம் என்ன பண்றாங்க? பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார்கள். பூமி முழுவதும் அமைதியாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்படின்னா பாவம் செய்யாம இல்லைன்னு சொல்ல வரல, அமைதியா இருக்கு ஆண்டவரே. இன்னொரு காரியத்தையும் பார்க்கணும். இது யாவே அனுப்பிய தூதர்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாத்தா ஒன்ன கண்ட்ரோல் பண்றது கிடையாது. God is in control of this world, not Satan. சரி, அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உள்ள போகலாம். இவங்க என்ன சொல்றாங்க? எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றார். அடுத்த செகண்டு இந்த யாவே உடைய தூதனானவர் என்று சுவிட்ச் ஓவர் ஆகுது டாபிக். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? மனுஷன்னாங்க. ரெண்டாவது தூதன்னாரு. மூன்றாவது இந்த மிருது செடிகளுக்குள் இருப்பவர் யாவே உடைய தூதனானவர், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். யாருங்க இது? ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த உலகத்தை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய இந்த தூதர்கள் எல்லாம் அமைதியா இருக்குன்னு சொன்னதுமே இந்த யாவே உடைய தூதனானவர் இவர் என்ன சொல்றாரு? யாவேவே, எவ்வளவு காலம்தான் நீங்க யூதாவின் மேலும் எருசலேம் மேலும் கோபமாயிருப்பீர்கள்? நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லா அமைதியா இருக்கு, இஸ்ரேல் மட்டும் பிரச்சனையில் இருக்கு. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக எங்க நின்று கொண்டிருக்கிறார்? பள்ளத்தாக்கிலே. பள்ளத்தாக்கு எதுக்குங்க? மரண இருள். எதன் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார்? சிவப்பு குதிரை, போரும் இரத்தமும். அடுத்து எதுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறார்? மிருது செடிகள். மிருது செடிகள் கேதுரு மரம் போன்று உயர்ந்து காணப்படாது, இருக்கிறதே பள்ளத்தாக்கு. அதுலயும் ஒரு சின்ன செடி, சிவப்பு குதிரை. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது இஸ்ரவேலினுடைய நிலைமையை காண்பிக்கிறது. எஸ்பெஷலி தங்கள் நிலத்திற்கு திரும்பி வந்த பிறகு
இரத்தமும் போரும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மத்தியில் யாவேவுடைய தூதனானவரும் இருக்கிறார், பாதுகாக்கிறார். ஆனால் நிம்மதி இல்லை. அதனால்தான் இந்த தூதனானவர் எருசலேமுக்கு எப்போ நிம்மதி வரும் என்று கேட்கிறார். இதெல்லாம் ஒரு நாடகம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இன்னொரு காரியத்தை பார்க்கணும். இந்த 70 வருடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த 70? நிறைய 70 இருக்குங்க. பைதவே தானியேல் கொண்டு செல்லப்பட்டது 606 BC. அவரை பற்றி அவரே எழுதுந்து கடைசியாக எதுன்னு பார்த்தீங்கன்னா கோரேசின் 3வது வருடம் 536 BC. அங்கே ஒரு 70 years இருக்கு. டெம்பிள் இடிக்கப்பட்டது 586, திரும்பவும் கட்டப்பட்டது 516, அங்கே ஒரு 70 இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் இங்கே சொல்லி இருக்கிறது அது அல்ல என்றுதான் நான் கருதுகிறேன். இது தானியேல் எழுதிய தீர்க்க தரிசனத்தை குறித்தது. எரேமியாவும் எழுதியிருப்பார் யாக்கோபின் உபத்திரவம். இது ஃபியூச்சர்ல நடக்க போற தீர்க்க தரிசனம். அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல இன்னும் தெளிவா தெரியும் பாருங்க. இப்பொழுது 2வது பிரிவுக்குள் செல்லலாம். புலம்பலோடு ஒரு கேள்வி. எருசலேமை கைவிட்டு விட்டீர்களா? அதற்கு யாவே மீண்டும் எழும் என்கிறார். அது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயோ இல்லை 5ஆம் நூற்றாண்டிலேயோ முடிந்து விட்டதா? பார்க்கலாம். 13 முதல் 17 வசனங்களை படித்து விடலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு போகலாம். அப்பொழுது யாவே என்னுடன் பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் மறுமொழியாகச் சொன்னார். 14. அப்பொழுது என்னுடன் பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் யாவே உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 15ஆம் வசனம். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்தபோது அவர்கள் தங்கள் தீங்கை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாக வாழுகிற அந்நிய மக்களின் மேல் கடும் கோபம் கொண்டேன். 16. ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று யாவே சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் யாவே சொல்லுகிறார் என்று கூறு என்றார். 17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் நிரம்பியிருக்கும். இன்னும் யாவே சீயோனை தேற்றரவு செய்வார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் யாவே சொல்லுகிறார் என்று மேலும் கூர் என்றார். இங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணுங்க. கவனித்தால் நிறைய காரியங்கள் புரியும். யாவேவுடைய தூதனானவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னங்க, உலகெல்லாம் மீதியா இருக்கு, இஸ்ரேலுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? பள்ளத்தாக்குல இருக்கு, மரண இருள், வெறும் ரத்தமும் போரும், இதே வாழ்க்கை தானா? பைதவே இது இஸ்ரேல் நிலத்திற்கு திரும்பிய பின்பு. இது டியூவல் ப்ராஃபசி, அன்றைக்கும் இன்றைக்கும். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முடிவான கருத்து எது? மிருது செடி இஸ்ரவேலின் நிலைமையை குறிக்கும். இந்த மிருது செடிகளுக்குள் யாவேவின் தூதனானவர் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அப்படி என்றால் அவர் பாதுகாப்பில் இருக்கிறது. அதே நேரத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் போரும் இரத்தமும் கலந்த ஒரு வாழ்க்கைதான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு நீடிக்கிறது. இது எப்பொழுது மாறும் என்று யாவேவின் தூதனானவர் சேனைகளின் யாவேவை கேட்கிறார். அதற்கு பதில் இருவர் தருகிறார்கள். யாவே, நான் என்னிடத்திற்கு திரும்புவேன், அதாவது இஸ்ரேலுக்கு, எருசலேமிற்கு. சேனைகளின் யாவேவோ எருசலேமும் அதன் பட்டணங்களும் மறுபடியும் செழிப்பாய் மாறும், அது விரிவடையும் என்கிறார். இங்கு குறிப்பிடத்தக்கது, ஒருவரோடு ஒருவர் பேசுவது போல் தெரிந்தாலும் கூர்ந்து கவனித்தால் ஒருவர் இன்னொரிடத்தில் பேசுவது இல்லை. கேள்வி வரும்பொழுதே இன்னொருத்தர் பதிலும் தருவார். இந்த வசனங்களையெல்லாம் பல கோணத்தில் அணுகலாம். நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறது வெறும் ஒரே ஒரு ஆங்கிள் தான், நேரத்தை கருத்தில் கொண்டு. இப்பொழுது 3வது பிரிவுங்க. 18 முதல் 21 வசனங்கள். இது என்னது? இஸ்ரவேல் மக்களை துன்புறுத்தியவர்களுக்கு தண்டனை உண்டா இல்லையா? சிம்பிள் கேள்வி. 18ஆம் வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளைக் கண்டேன். கொம்புகள் என்பது ஆளுமை, அதிகாரம். தானியேலின் புத்தகத்தில் எஸ்பெஷலி 8th சாப்டர் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு என்பது அலெக்சாண்டர் த கிரேட், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அது மேதிய பர்ஷிய தேசம். 2 கொம்புள்ள ஆடு. அதுக்கப்புறம் தானியேல் என்ன எழுதியிருப்பாரு? அந்த ஒரு கொம்புள்ள ஆடு சென்ற பின்பு அவருடைய வம்சத்தில் இருந்தல்ல, ஆனால் அவருடைய தளபதிகள் 4ஆக அவருடைய ராஜ்யத்தை பிரித்து கொண்டார்கள். அது 4 கொம்புகளாக மாறியது.
அந்த 4 கொம்புகளுமே கிரேக்க தேசம் என்ற ஒரு கொம்பை தான் குறிக்கும். பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, கொம்பு என்பது ராஜாக்களையும் குறிக்கும், ராஜ்யங்களையும் குறிக்கும் என்பதை தானியேல் புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். 19ஆம் வசனம். அவைகள் என்னவென்று என்னுடனே பேசின தூதனை கேட்டேன். அதற்கவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த தேசங்கள் என்றார். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, பேசின தூதனோடு ஜக்கேரியா திரும்பவும் பேச்ச கண்டினியூ பண்றாரு. யார் இந்த ஆளுமைகள்? ராஜாக்கள், ராஜ்யங்கள். அதையும் பார்த்து விட்டோம். என்ன பண்ணியிருக்கிறாங்க? யூதா, இஸ்ரேல், எருசலேம் இங்கிருந்த மக்கள் எல்லாம் சிதறடிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன குறிப்பு, வடக்கு பகுதியில் இருந்து ஃபர்ஸ்ட் சிதறடிச்சது யாருன்னா அசிரியா, 722 BC. தெற்கு பகுதியில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 4 கோத்திரம், யூதா, பெஞ்சமின், சிமியோன், எருசலேம். இந்த எருசலேம்குள்ள லேவியர்களும் இருந்தார்கள். இங்கிருந்த நபர்கள் எல்லாம் நெபுகத்நேசார் 586 சிதறடிச்சாங்க. அதற்கு பின்பு வந்த கிரேக்க சாம்ராஜ்யம் அது 4ஆக உடைந்தது. 2 பேர் யூரோப்பு போயிட்டாங்க. அதனால பெரிய விளைவுகள் டைரக்டா இஸ்ரேலுக்கு இல்லை. ஆனா இங்க இருந்த 2 பேர், டாலமிக் எம்பையர் எகிப்து தேசம், செலுசிட் எம்பையர் சிரிய தேசம், இந்த 2 பேருக்கு நடுவில் இஸ்ரேல் மாட்டிக்கின்னு சாண்ட்விச் மாதிரி போட்டு வறுத்து எடுத்தாங்க. 4வது கொம்பு ரோம சாம்ராஜ்யம். மோசே காலத்தின் ஃபாரோ மன்னரை உள்ள கொண்டு வராதிங்க, ஏன்னா அந்த ஃபாரோ சிதறடிக்கல, போகாதன்னு தான் சொன்னான். சிதறடித்தது முதலில் அசிரிய தேசம் மட்டும்தான். பைதவே அதை செய்ய சொன்னதே யாவே தான். ஏன்னா இவங்க சொல் பேச்சை கேட்கல. தொடர்ந்து அடி விழுந்ததுக்கு காரணம் யாரு? யாவே. ஒவ்வொரு முறையும் இவர்கள் கீழ்ப்படியாத காரணத்தினால் அவர்களுக்கு பிரச்சனை வந்ததே தவிர யாவே கொண்டும் சந்தோஷம் கிடையாது இவங்களை அடிச்சு ஊர் முழுக்க சிதறடிக்கிறதுல. சரி, லெட் அஸ் கம் பேக். 20ஆம் வசனம். பின்பு யாவே எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார் அப்படின்ட்டு சில டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. இது தொழிலாளிகள் மட்டுமல்ல, இதற்கு நிறைய பொருள் இருக்குங்க. உதாரணத்திற்கு எபிரேய மொழியில் இது கராஷ். இது அப்படியே ஜக்கேரியா சாப்டர் 1 verse 20 கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட சப்டூஜன் பைபிளுக்கு போனீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு? டெக்டான். இங்கிலீஷில் கிராஃப்ட்ஸ்மேன் இல்லைனா கார்பெண்டர். இதை தமிழுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த டெக்டான் என்ற வார்த்தையை தச்சர், தட்டான், போருக்கு ஆயுதங்களை தயார் செய்பவன். உதாரணத்திற்கு இயேசுவனுடைய தந்தையான யோசேப்பை எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. மத்தேயு 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? ஸோ அங்கே கார்பெண்டர்னு யூஸ் பண்ணாங்க இல்லையா? அதே வார்த்தை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு பல பொருள் உண்டு. ஸோ வந்திருக்கிற 4 கிராஃப்ட்ஸ்மேன் இல்லைனா போருக்கு ஆயுதங்களை தயார் செய்கிறவன். they are getting ready. 21ஆம் வசனம். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க முடியாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயம்புறுத்துவதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த தேசங்களுடைய கொம்புகளை விழத்தல்கிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். கான்டெக்ஸ்ட் சூழலோடு சேர்த்து பார்த்தோன்னா, போருக்கு ஆயுதங்களை தயார் செய்கிற நபர்கள் எதுக்கு வந்திருக்கிறாங்களா? பயம்புறுத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க. 2வது விழத்தள்ளுவதற்கு. யாரங்க பயம்புறுத்த போறாங்க? யாரங்க கீழே தள்ள போறாங்க? யாரெல்லாம் இஸ்ரவேலை, யூதாவை துன்பப்படுத்தினார்களோ, சிதறடித்தார்களோ அவர்களை விழத்தள்ளுவார்கள். நல்லா நோட் பண்ணுங்க, இங்க முற்றிலும் அழித்து போடுவார்கள்னு சொல்லவே இல்லை. பயம்புறுத்துவாங்க, விழத்தள்ளுவாங்க. இப்போ இன்றைய காலகட்டத்திற்கு இதை கொண்டு வாங்கல. இந்த சிதறடித்த கொம்புகள் யார் யாருன்னு பார்த்தோம். அசிரியா 722 BC. அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா இன்னைக்கு? அது என்ன நிலம் தெரியுமா இன்னைக்கு? நார்தன் ஈராக். இன்டர்நெட்ல போய் பாருங்க. நினைவா பட்டணம், நார்தன் ஈராக். யார் கட்டினது? நிம்ராட், ஃபர்ஸ்ட் டிக்டேட்டர் ஆஃப் த வேர்ல்ட். இன்னைக்கு என்ன நிலைமை? ஒண்ணுமே இல்லை, 0. ஐசிஸ் தீவிரவாதி இயக்கங்கள் இருந்தது. யார் போய் அழிச்சது? உலக வல்லரசு நாடான அமெரிக்காவை பயன்படுத்தி அவர்களை அழித்தார். என்னடாது? 2வது பாருங்க, பாபிலோன். சதாம் ஹுசேன் தலை தூக்கினான். நான் தான் செகண்ட் நெபுகத்நேசார்னாரு. என்ன ஆச்சு? அதே அமெரிக்கா உள்ள பூந்துச்சு, தலை தூக்க விடாமல் அழித்து போட்டது. 3வது டாலமிக் எம்பையர், ஈஜிப்ட். இன்ஃபேக்ட் ஈஜிப்டை பற்றி ஒரு ப்ராஃபஸியே இருக்கு. எகிப்து தேசம் இனிமேல் தேசங்களை, அதாவது பல நாடுகளை ஆள முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. பழைய ஃபாரோலாம் கிடையாது, அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2ல் பாருங்க, செலுசிட் எம்பையர்.
எந்த நிலங்க அது? சிரிய தேசம். சிரியாவில் என்ன ஆச்சுங்க இப்போ? ஆட்சி மாற்றம். 53 வருட டிக்டேட்டர்னுடைய ஒரு ஆட்சி தூக்கி எறியப்பட்டு விட்டது. இதற்கு யார் காரணம்? ஒரு எண்டில் அமெரிக்கா, ஒரு எண்டில் டர்க்கி, ஒரு எண்டில் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசன வசனங்களின்படி ஒருவரை அழிப்பதற்கு மற்றொருவரை பயன்படுத்தியிருக்கிறார். கடைசியா ஒன்று இருக்கே, அதான் ரொம்ப முக்கியமானது. என்னது? ரோம் எப்படி பிரிஞ்சதுங்க? 2 பிரிஞ்சது. ஈஸ்டர்ன் ரோம் ஒன்று, வெஸ்டர்ன் ரோம் ஒன்று. ஈஸ்டர்ன் ரோம் தலைமையிடம் எதுங்க? டர்க்கி. டர்க்கிக்கு வெகு விரைவில் ஒரு மாற்றம் வரும். இதை குறித்து செப்பரேட்டா என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றேன். வேறு ஒரு தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது, எசேக்கியேல் இல்லாமல். சரி, வெஸ்டர்ன் யூரோப் என்னங்க? யாரெல்லாம் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே சேதம் வரும், மாற்றம் வரும். எப்படி வரும் தெரியாது. ஸ்பெயினா இருக்கட்டும், அயர்லாண்டா இருக்கட்டும், இல்ல பிரான்ஸா இருக்கட்டும், இல்ல யூகேவா இருக்கட்டும், மாற்றம் வந்தே தீரும். அதை நாம் பார்க்க போகிறோம். இது என்னுடைய தீர்க்க தரிசனம் இல்லைங்க, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3வது பிரிவிலிருந்து எடுத்துக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்தை அடிக்க சொன்னதே யாவேதான். அடித்தவர்களுக்கு திருப்பி அடி கொடுப்பதும் அவர்தான். ஆனா அதை எப்படி செய்யறாருன்னா, வேறு ஒரு தேசத்தை கொண்டு வந்து, வேறு ஒரு அதிகார வர்க்கத்தை கொண்டு வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தாரை சிதறடித்தவர்களை பழி வாங்குகிறார். இது அந்தி கிறிஸ்து நாட்களில் நடப்பது அல்ல, அது வேற கம்ப்ளீட்டா. இது பள்ளத்தாக்குல இருந்து பேசக்கூடிய சிச்சுவேஷன். இதே ஜக்கரியா 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கரம் ஓங்கி இருக்கும்னு எழுதியிருக்கு. எசேக்கியேல் என்ன எழுதியிருக்காரு? they will live in peace, சமாதானத்தோடு வாழ்வார்கள்னு எழுதியிருக்கு. அது வேற. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது நடக்கணும், அடுத்தது தான் அதெல்லாம் வரும் நாட்களில் பார்க்க போகிறோம். ஜக்கரியாவின் முதல் அதிகாரத்தின் சுருக்கத்தை பார்த்துவிட்டு இந்த பதிவை நிறைவு செய்யலாம். யாவே மனம் திரும்புங்கள் என்று கூறிய விதமாக தொடங்குகிறது. முதல் தரிசனத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் ஜனம் இருந்தாலும் அவர்களோடு யாவேவின் தூதனானவர் இருக்கிறார், காப்பாற்றுகிறார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, எனினும் கிறிஸ்து இயேசு நமக்காய் அவைகளை வென்றிருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். 2வது தரிசனம் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் ஏற்பட்ட துன்பத்திற்கு கட்டாயம் நீதி செய்வார். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக நம்மால் முடிந்தவைகளை காலம் தாழ்த்தாமல் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிதாவின் சித்தத்தின்படி மீண்டும் இணைவோம். ஷலோம். God bless you. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான 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 la 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 la